வணக்கம். ஆதித்ய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி, தமிழ் மாதம் பங்குனி 23ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி, மகம் நட்சத்திரம், சூலம் நாமயோகம், மாலைக்கு பிறகு கண்டம் நாமயோகம், பவம் கரணம், 6 மணிக்கு பிறகு பாலவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினம் மிருத்யுஞ்சு பிரதோஷ தினம். இன்றைய தினத்தினுடைய மிருத்யுஞ்சு பிரதோஷம் என்றால் என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய 12 ராசி பலன்களையும் 27 நட்சத்திர ரீதியாக பார்ப்போம். முதலில் நேயர்களே, இன்றைய தினம் கோச்சார சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். எனவே மகர ராசிக்காரர்கள் திருவோணம், உத்திராடம் 2, 3, 4 பகுதி, அவிட்டம் 1, 2 பகுதி 3 அவங்கெல்லாம் இன்றைய தினமானது முக்கிய முடிவுகளை கையில் எடுக்கும்போது கவனத்துடன் எடுத்து செய்ய வேண்டும். முக்கிய கோப்புகளில் கையெழுத்தப்படும் போது அதை நாளை கடத்துவது நல்லது. இன்றைய தினம் மேசராசியை பொறுத்தவரை ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் உண்டாகும். பரணியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக திருப்பணிகள் மேற்கொள்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வாகனங்களை கையாளுவதில் மிகுந்த கவனமாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் திடீரென்று ஒரு லாபம், ஒரு பணம், பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மேன்மை உண்டாகும். மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் இல்லத்துணையுடன் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் போட்டி உண்டாகும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை உண்டாகும். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பிங் போகாதீங்க, எங்கேயும் சினிமா கூப்பிட்டு போதீங்க, போயிட்டு வந்தோடனே பஞ்சாயத்து ஆகிடும். குறிப்பாக மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடாதீங்க. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக ஆதரவுகள் கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாக நட்புகள் மேன்மையை தரும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்று உருவாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் குழப்பம் உண்டாகும். இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் இன்றைய தினம் மனம் சஞ்சலப்படும். எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக எடுக்க வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை தரும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மராசி உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை தரும். கன்னியாராசி உத்திரம் 2, 3, 4 பிறந்தவர்களுக்கு வெளி மாவட்ட தகவல் உங்களுக்கு நன்மையை தரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தேவையற்ற வீண் அலைச்சல் அதிகரிக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல் உண்டாகும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும். விருச்சக ராசியை பொறுத்த மட்டில் இன்று பேச்சில் நிதானம் தேவை, கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. எல்லார்ட்டையும் பார்த்து பேசணும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் நிறைவேற்ற அதிகமாக உழைக்க வேண்டி வரும், செலவுகள் செய்ய வேண்டி வரும். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் ஏற்படும், சிந்தனையில் கலக்கம் ஏற்படும். எனவே தீர்க்கமான முடிவை பகலிலே எடுங்கள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் போட்டி பொறாமையுடன் தொடங்கும். எனவே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பயனற்ற வெளியூர் பயணம் உண்டாகும். எனவே ஒரு இடத்துக்கு போகும்போது நான் இன்றைக்கி வரேன், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டு போங்க. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற வெளியூர் பயணம் உண்டாகும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் எளிதில் நிறைவேறும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள்லாம் உண்டாகும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் எளிதில் நிறைவேறும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் மனதில் நினைத்திருந்த ஒரு விஷயங்களை முடிக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு பூஸ்ட் தர மாதிரி யாராவது உங்ககிட்ட நீங்கள் பேசிட்டு போங்க. அதுக்கு பிறகு ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆவீங்க. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில்
கவனம் தேவை. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும். இன்றைய தினம் ராசி பலனை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம். சைத்திர மாதத்தினுடைய துவாதசி இன்று சந்திரமானப்படி சைத்திர மாதத்தின் 12வது நாளாகும். தமனா ரோபணம் என்கின்ற விஷ்ணு தமனம் சைத்திர சுக்ல திதியான இன்று மகாவிஷ்ணுவை மறிக்கொழுந்து மலரினால் அர்ச்சனை செய்து மிகவும் புண்ணியம். இது நவகிரகங்களில் புதன் தோஷத்தை போக்கக்கூடியது. சிலருக்கு 7லே புதன் இருக்கும், அல்லது புதன் திசை புதன் புத்தி நடந்து கல்யாணத்தை தாமதப்படுத்தும், குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும். அது போன்ற நபர்களெல்லாம் இன்றைய தினம் பெருமாளை சேவிப்பது நல்லது. அதே போல் இன்றைய தினம் மிருத்யுஞ்சு பிரதோஷம். அது என்ன சார் மிருத்யுஞ்சு பிரதோஷம்னா, மார்க்கண்டேயனுடைய உயிர் போகும்போது அவர் சிவனை போய் கட்டி பிடிச்சி காப்பாற்றிக்குவார். அது பேர் அந்த கோயிலில் வந்து திருச்சி பக்கத்தில் இருக்குது. அது வந்து மிருத்யுந்தி ஹோமம் பண்ணுறாங்க. அந்த மிருத்யுந்தி ஹோமம் பண்ணுறதுக்கு குறைந்தது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தில் பொருளாதார நிலையில் இன்றைக்கி மினிமம் 5000 to 10,000 ஆகும். அது பண்ண முடியாத ஏழைகள் தங்களுடைய ஆயுளை எப்படி பெருக்கிக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி மிருத்யுஞ்சு பிரதோஷத்தில் சிவனை வழிபட அந்த மிருத்யுந்து ஹோமத்துக்கு நிகரான ஒரு பலனை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் பஞ்சாங்க விதி. இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும்போது, இன்று மகம் நட்சத்திரம். இன்று விவாகம், பயிர் தொழில் செய்ய, வாகனம் ஏற, ஆயுதம் பயில, வாஸ்து பூஜை செய்ய, கிணறு வெட்ட, மாங்கல்யம் செய்ய, மந்திர பிரயோகம் செய்ய, திருமணம் வாகனம் வாங்க, யுத்திரதாதம் செய்ய, சாதம் ஊட்டுதல், காட்டு மிருகங்களை பழக்குதல், நாயை வந்து வேட்டையாடுதல், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்லது. அதே போல் இன்று துவாதசி தினம்னு சொல்லக்கூடிய தனந்தானியம் சம்பத்து, சுபதலகுகள், தர்ம காரியங்கள் நிலையுள்ள மற்ற எல்லா விஷயங்களும் செய்வது நல்லது. யாத்திரை நீண்ட தூர யாத்திரை பயணத்தை தவிர மீதி அனைத்தும் இன்று செய்யலாம். நேயர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். தொடர்ந்து நேயர்களுடைய கேள்வி பதிலை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் பிருந்தா, நாமக்கல். ஸோ 27 ஏப்ரல் 1997 விடியற்காலை 4:25 பிறந்த ஊர் நாமக்கல். ஸோ இவங்களுடைய மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் வருது. ஸோ அவங்க வந்து பூரடம்னு போட்டிருக்காங்க. அது தப்புமா, அது தவறு. மூல நட்சத்திரம் தான். ஸோ நீங்கள் வாக்கியப்படி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் கடையில் போய் கொடுத்து மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அரசு வேலை எப்போ கிடைக்கும், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாமா, அம்மாவுடன் வெளிநாடு போகலாமா, ராகு கேது எப்படி இருக்குது, திருமணம் பற்றி சொல்லுங்கள். இதில் 2 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் 5 கேள்வி கூட கேட்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் எங்களுடைய விதின்னு ஒன்று இருக்குது. ஸோ எங்களுக்கு கொடுக்க டைமுக்கு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ அரசு வேலை கண்டிப்பாக போகலாம். அதனால் வெளிநாடு வேலை வாய்ப்புக்கும் அம்மாவுடன் வெளிநாடு போகலாமான்ற கேள்விகளுக்கும் பதில் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். திருமணம் பற்றி சொல்லுங்கள்ன்றீங்க. திருமணம் வந்து உங்களுடைய ஜாதகப்படி விருப்ப காதல் தான். என் கணிப்பு சரியாக இருந்தால் இப்போ காதல் பண்ணிகிட்ருப்பீங்க, அல்லது இனி வரக்கூடிய காலங்களில் காதல் வரும். ஸோ விருப்பத்துடன் உங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் விருப்ப காதல் அமையும். ஆனால் இன்னும் காலம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 2022 நிச்சயமாக விருப்பத்துடன் பெற்றோர் சம்மதத்துடன் கல்யாணம் நடக்கும். ஸோ அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். அண்ணா வணக்கம். எனது பெயர் புவனேஸ்வரன். எனது பிறந்த தேதி 21 ஜூலை 1988. பிறந்த நேரம் விடியற்காலை 3:12. எனது முதல் கேள்வி, எனது உடல்நிலை பிரச்சனை எப்போது தயாராகும்? இரண்டாவது கேள்வி, எனக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகுமா, அப்படி ஆகுனா எந்த மாதம்? எனது கடைசி கேள்வி, தமிழ் வளர்ச்சி எவ்வாறு இருக்கும்? தாங்கள் இதற்கு பதிலளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனக்கு எப்படிமா தெரியும்? உங்கள் ஜாதகத்தில் இருக்க கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். தமிழ் எப்போது வளர்ச்சி அடையினா எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து எத்தனையோ ஆயிரம் கோடி காலமாக வளர்ந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழ் மெல்ல குறையுது அப்படின்னா வேறு வழி கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லா அறிவுகளும் எல்லா விஷயங்களும் ஆங்கில மொழியில் வருது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எல்லாருமே வந்து பேசக்கூடிய மொழியாக ஆங்கிலம் மாறி வரும் பொழுது நாம் மட்டும் அது ஒத்து மாட்டோன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக தெரிஞ்சோம்னா நாம் தான் ஊருக்குள்ளே கோமாளியாக இருப்போம். ஸோ வந்து இது வந்து காலத்தின் கட்டாயம். ஆங்கில மொழியினுடைய வளர்ச்சி என்பது காலத்தின் கட்டாயம். அதில் வந்து ஜோசியம் சொல்கிறதுன்றது சரியாக வராது. நம்ம உட்காந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்த. ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். உங்களுடைய முதல் கேள்வி, எனது உடல்நிலை பிரச்சனைன்றீங்க. என் கணிப்பு சரியாக இருந்தாமா உங்களுக்கு நெஞ்சு சளி, அடிக்கடி நெஞ்சு வலி, இது போன்ற தொந்தரவுகள் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் மாந்தி இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அடிக்கடி உடல்நிலை கெடும், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் வந்திருக்கும். அதே போல் 6ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் சனி 6ஆம் அதிபதி குரு பகவான் வந்து நீங்கள் கடகலக்கணும். உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு பகவான் வந்து ரோஹிணியில் உட்காந்துருக்காரு. அதனால் இஎன்டி காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். 8ஆம் அதிபதி சனி பகவானும் உங்கள் ஜாதகத்தில் மூலத்தில் இருக்கிறதுனால சரியான டைஜஷன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். இந்த யூரினரி போகிறது, மோஷன் போகும்போது சில நாள் பிளட்டு போகிறது, இது போன்ற தொந்தரவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் சார் உங்களுடைய ப்ராப்ளம். புவனேஸ்வரன் சார்.
ஸோ இதனால் உங்களுக்கு உடல்நலத்தில் கொஞ்சம் சித்தா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு உடல்நிலை சரியாக இருக்கும். 2வது கேள்வி, இந்த வருஷம் கல்யாணம் ஆகுமான்றீங்க, வாய்ப்பு கம்மி. அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2021. அப்படி 2021 எப்போ கல்யாணம் ஆகும்னா 2021 மார்ச் ஆகும் அல்லது ஆகஸ்ட் மாதம் கட்டாயம் ஆகும். நேர்களே, இது போல் உங்களுக்கும் கேள்விகள் இருந்தால் நீங்களும் இது போல் திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 தகவலையும் எழுதி 2 கேள்விகளையும் எழுதி அனுப்பினால் நிச்சயமாக பதில் உங்களுக்கு நாங்கள் அளிப்போம். மீண்டும் காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.